அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்ற அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க? தம்பி என்டிஆச்சு வரப்போகுது. ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழகத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாகர்கோயில் வந்திருந்தார். ஏன் நாகர்கோயில் வந்திருந்தார்? அவருக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? ஏன் திமுகவிற்கு அன்று பயத்தின் உச்சியில் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? பார்த்துருவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் எப்போதுமே காங்கிரஸா பாஜகவா, இப்படி சொல்லக்கூடாது, பாஜகவா காங்கிரஸா அப்படின்ற ஒரு போட்டி அங்கே எப்பயுமே இருக்கும். ஏன் அப்படின்னா கன்னியாகுமரி பகுதி என்பது இந்தியாவின் எல்லை பகுதி அப்படின்றதை விட இந்தியாவின் பெருமைக்குரிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேசிய நீரோட்டத்தில் எப்போதுமே இருக்கக்கூடிய மக்கள், அதனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது இந்த மாநில கட்சிகளை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது தேசிய கட்சிகளாக தான் இருக்கும். ஒன்று பாஜக ஜெயிக்கும், இல்லை அப்படின்னா காங்கிரஸ். அதன் காரணமாகவே இப்போது பாஜகவிற்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் கொடுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் 6 தொகுதி இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் மட்டுமே 4 தொகுதி பாஜகவிற்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு தொகுதியிலையும் தாமரை சின்னத்தில் தான் தமாக, அதாவது ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சி தாமரை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னியாகுமரியில் மொத்தம் 6 தொகுதியில் 5 தொகுதி பாஜக போட்டியிடுகிறது. பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடும் தொகுதியாக 4 தொகுதியை நம்ம பார்க்கலாம். அதில் யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாகர்கோயிலில் எம்.ஆர். காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார். குளச்சலில் டி. சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். பத்மநாபபுரம் அந்த தொகுதியில் பி. ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். விளவங்கோடு தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்கள் இப்போது பாஜகவிற்கு வந்த பிறகு அவர் வேட்பாளராக அங்கே பாஜக சார்பாக போட்டியிடுகிறார். இந்த 4 தொகுதியும் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது என்ன ரிப்போர்ட் கிடைத்தது? ஏன் பிள்ளையார் சுழியாக இந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும், கன்னியாகுமரியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் பகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறது. அதாவது அந்த பகுதிகளெல்லாம் நம்ம கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அவர் இந்த தேர்தலின் முதல் பிள்ளையார் சுழியாக அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே வரார், அங்கே வந்திருக்கார். இதில் நம்ம குறிப்பாக பார்க்கும்போது ஒரு இடத்துல பொதுக்கூட்டம்னு போட்டு, பிரச்சார மேடைன்னு போட்டு அங்கே வச்சு மக்களை சந்திக்காமல் மக்களை நேரடியாக சந்திக்கணும், அவங்களுடைய குரலை நேரடியாக கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ போனார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதில் நம்ம இன்னும் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, அந்த ரோட் ஷோவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் யார் யார் போனால், பாஜகவின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் போயிருந்தார். முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உடன் இருந்தார். எடப்பாடி, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் இணை மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களும் இந்த ரோட் ஷோவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் இருந்தார். இந்த நிகழ்வை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிந்தது. இதில் பாஜக அண்ணாமலை அவர்களே ஓரங்கட்டி விட்டது. அவருக்கு இந்த வேட்பாளராக, எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்தவில்லை அப்படின்ற கேள்வியை
சமூக ஊடகங்களில் திமுக ஆதரவாக இருக்கிறவங்களாம் அப்படியே லைட்டாக புகைச்சுட்டு பார்ப்பாங்க. ஏதாவது இந்த கூட்டணியில் பத்திக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுமே சொல்லியிருந்தார், எனக்கு இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை, நான் அதை கைப்பட எழுதியே கொடுத்துருந்தேன். இந்த தேர்தலில் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி வேலை என்பது திமுகவை முடித்து வைப்பது தான். அது ஒரு தொகுதியில் இல்லை, மொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்தே திமுகவை துடைத்து எறிவது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையுமே செஞ்சிட்டு இருக்கிறார். எந்த கட்சி தலைவராவது தமிழ்நாட்டில் இதுவரை பிரச்சாரம் செய்வதற்காக, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் பிரச்சாரம் செய்வதற்காக ஹெலிகாப்டரில் போனதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். மற்ற மாநிலங்களுக்கு போனாலும் சரி, உள்நாட்டிலேயே, அதாவது தமிழ் மாநிலத்திற்குள்ளேயே மற்ற மாவட்டங்களுக்கு செல்லும்போது அதற்காக நேரம் அதிகமாக ஆயிடக்கூடாது, பயண நேரம் என்பது அதிகமாக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய நாட்கள் என்பது குறைவாக தான் இருக்குது, அதனால் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லியே ஹெலிகாப்டர் மூலியமாக அவர் பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதில் பாருங்கள், மோடி அவர்கள் வரும்போது குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு தகவல் போயிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக மோடி அவர்கள் போகக்கூடிய இந்த ரோட் ஷோவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களிடம் மோடி அவர்கள் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதாகவும் அண்ணாமலை அவர்களே பேசியிருந்தார், ஒரு மேடையில் கூட பேசியிருந்தார். இப்போது அதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது மோடி அவர்களின் அரசியல் வாரிசாக அண்ணாமலை இருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டவில்லை அப்படின்றதற்கு இன்னொரு சாட்சியாக இந்த ரோட் ஷோ போகும்போது கூட அண்ணாமலை அவர்களுடன் மோடி அவர்கள் எப்படி பேசிக்கிட்டு இருந்தார், இறங்கும்போது என்ன சொன்னார், ஏறும்போது வாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். மக்கள் கூட நேரடியாக இந்த கையசைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பூவை தூக்கி மக்கள் மீது வீசி அவருக்கு தமிழக மக்கள் மீது உள்ள அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மோடி அவர்கள் மீது அதீத பற்றும் அன்பின் காரணமாக அந்த புகைப்படத்தை காட்டும் போதெல்லாம் அதை வாங்கி அதில் இவர் சைன் போட்டு அந்த கொடுத்த நிகழ்வையும் நம்ம பார்க்க முடிந்தது. இதில் நாம் குறிப்பாக பார்க்கும்போது ஏப்ரல் 15ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரோட் ஷோ பண்ணுனது திமுகவிற்கு பயத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் பகுதிகளில், தென் மாவட்டங்களில் ஏற்கனவே திமுக மண்ணை கவ்வும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திமுகவிற்குமே உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, திமுக தமிழகம் முழுக்க மண்ணை தான் கவ்வ போகுது, தோல்வி அடைய போகுது, குறிப்பாக தென் மாவட்டங்களில் சுத்தமாக கழுவி வெளியே ஊற்ற போகிறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைத்ததனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகை என்பது மேலும் பயத்தை திமுகவிற்கு குடித்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் பொழுது திமுகவில் ஊழல் செய்த அமைச்சர்கள் யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க சொல்கிறது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோமா, கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா? அது இல்லை அப்படின்றத ஒரு சில சம்பவங்களை வச்சே நம்ம சொல்ல முடியும். செந்தில் பாலாஜி 1 வருடத்திற்கு மேலாக விசாரணை கைதியாகவே உள்ள இருந்தார். பேண்டில் மூச்சாலம் போனார். அதன் பிறகு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் வீடுகள், அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் ரைடு செய்யப்பட்டது. பல ஆவணங்கள், ஆதாரங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இடி கே நேரு அவர்கள் மேலே போட்ட அந்த விசாரணையில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கே நேரு அவர்கள் வழக்கில் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அவர் வாங்கின இந்த வேலைக்காக வாங்கின பணம் இருக்குல்ல, அது நேரடியாக ஸ்டாலின் அவர்களும் போயிருப்பதாக அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே திமுக மட்டும் இந்த முறை ஆட்சிக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க, திமுக கதை முடிந்தது. அதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதையே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேலும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா எல்லாத்தையும் சொல்லிவிட மாட்டார்,
அவரே இப்போ சொல்லியிருக்கிறாரு, திமுக சிக்க போகுது, ஊழல் பண்ண அமைச்சர்களை விடமாட்டோம், திமுகன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஆகவே வழக்கு போட போறோம் அப்படின்னு கூட சொல்லி இருந்தார். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தது திமுகவிற்கு அடி வயிற்றுல புளிய கரைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் நம்ம குறிப்பாக பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடுமையான ஒரு போட்டியே இருக்க போகிறது அப்படின்றது நமக்கு புரிய வருகிறது. ஆக மொத்தம் கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற போகிறது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அப்படி பாஜகவை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன, என்னெல்லாம் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. பார்த்துருவோமா? என்ஹெச், அதாவது தேசிய நெடுஞ்சாலை NH 44 போன்ற தேசிய நெடுஞ்சாலை என்பது மேம்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரயில் மின்மயமாக்கல் மற்றும் வசதி உயர்வு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வெளி மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு போய் படிக்கக்கூடியவர்கள், மருத்துவ சேவைக்காக வெளி மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ரயில் சேவை என்பது மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்ததாக மீனவர்களுக்காக மத்திய பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, PM மத்ஸ்யா சம்பத்தா திட்டம் மூலமாக மீனவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை மத்திய அரசாங்கம் செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை பாதுகாப்பு என்பது அதிகரித்துள்ளது அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பாக இருந்த இந்த இந்தி கூட்டணி இருக்குல்ல, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தமிழக மீனவர்கள் எந்த அளவுக்கு இலங்கை கடற்படையினரால் பிடிபட்டது, சுட்டு கொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தாலும் மத்திய பாஜக அரசாங்கம் பார்த்துக்கும், இந்தியாவை இலங்கையை சீண்டி பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாதுன்றது தெரிஞ்சதுனால ஏதோ இவர் எழுதின கடிதத்தினால தான் மத்திய பாஜக அரசாங்கமே நடவடிக்கை எடுத்ததை போல் இவர் அப்பப்போ கடிதம் எழுதிட்டு இருப்பார். இப்போ சமீபத்தில் அவர் பேசின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ பாருங்கள், பேசினதே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவர் எழுதின கடிதம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆகவே கடற்கரை பாதுகாப்பு அப்படின்றது, மீனவர்களின் பாதுகாப்பு அப்படின்றது அதிகரித்துள்ளது மத்திய பாஜக அரசாங்கத்தில். அடுத்ததாக விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை சுற்றுலா வளர்ச்சி, இந்த பகுதிகளெலாம் சுற்றுலா வளர்ச்சி என்பது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்களாம் குறிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவேகானந்தர் பாறைக்கு தவம் இருந்த, தியானம் இருந்த நிகழ்வுகள்லாம் இருந்தது. அதற்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு, சென்ற பிறகு கன்னியாகுமரி என்பது உலக அளவில், உலக மக்கள் மத்தியில் பார்க்கக்கூடிய, உற்று நோக்கக்கூடிய ஒரு இடமாக, சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக ஆயுஷ்மான் பாரத், இதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக PM கிசான் மூலம் விவசாயிகளுக்கு நேரடி நிதி கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக வீடு, மின்சாரம், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் என்பது கொடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் பெண்கள் கழிவறை வசதி இல்லாததால் காட்டுக்கு, சாலையில், இது மாதிரியான அங்கெல்லாம் போய் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கெல்லாம் மாற்றாக பாஜக அரசாங்கம் மோடி அவர்களின் தலைமையின் கீழ் வந்த பிறகு இந்தியா மிகவும் பாதுகாப்பான ஒரு நாடாக மாறியிருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பான நாடாக மாறியிருக்கிறது. பெண்கள் சுதந்திரமாகவும் இருக்கணும், அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் சுகாதாரமாகவும் இருக்கணும். அப்படின்றதுனாலேயே இந்த அனைவருக்கும் இந்த கழிப்பறை திட்டம் அப்படின்றத கொண்டுட்டு பல கோடிக்கணக்கான கழிப்பறைகள் இந்தியா முழுக்க கட்டித்தரப்பட்டுள்ளது. ஆகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கன்னியாகுமரிக்கு வந்த பயணம் என்பது இது ஒரு முக்கிய நிகழ்வு. இது வெறும் அரசியல் நிகழ்வு என்பதை விட அப்படி சொல்லக்கூடாது. மக்களை நேரடியாக பார்த்தாரு, மக்களின் குரலை நேரடியாகவே கேட்டார். இது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கான வளர்ச்சிக்கான ஒரு பயணமாகவே நம்ம இதை பார்க்கலாம். ஆகவே மக்களே, நீங்கள் முடிவு பண்ணது தான் தமிழக மக்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும், தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்,
ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது உறுதி செய்யப்படணும் அப்படி சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் நடக்க போகுது. நன்றி.